கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் இருவரை அரிவாளால் வெட்டி செல்போன்கள் மற்றும் பணத்தை பறித்துச் சென்றிருக்கிறார்கள் இந்த மூவரும். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் தனியார் நிறுவனத்தில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். வெள்ளிக்கிழமை இரவு கண்டெய்னர் லாரியில் பொருட்களுடன் காசிமேடு அருகே உள்ள 0 பாயிண்ட் துறைமுகம் கேட் அருகே நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மூவர் கார்த்திக்கை அரிவாளால் தலையில் வெட்டிவிட்டு அவரிடமிருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த கார்த்திக் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கார்த்திக்கிடம் செல்போன் பறித்துச் சென்ற மர்ம நபர்கள் மற்றொரு லாரி ஓட்டுநரான மயிலாடுதுறையை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரையும் அரிவாளால் வெட்டிவிட்டு செல்போனை பறித்துச் சென்றுள்ளனர். இந்த 2 வழிப்பறி சம்பவங்கள் தொடர்பான புகாரின் பேரில் காசிமேடு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த முகேஷ், தண்டையார்பேட்டையை சேர்ந்த பரத் மற்றும் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த யுவராஜ் ஆகியோர் என்பதை கண்டறிந்தனர். இவர்களில் முகேஷை கைது செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள யுவராஜ் மற்றும் பரத்தை தேடி வருகின்றனர். துறைமுகத்தில் சரக்குகளை சேர்ப்பதற்காக காத்திருக்கும் தங்களிடம் மர்ம நபர்கள் வழிப்பறி செய்வதாக ஓட்டுநர்கள் பலமுறை புகார் தெரிவித்த நிலையிலும் முறையான ரோந்து பணிகளை போலீசார் மேற்கொள்ளாததே இத்தகைய குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் என்று பொறுமுகிறார்கள் ஓட்டுநர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார் மற்றும் ஆசாத்.